Hello guys, welcome back to my channel Crazee Couch Potato and this is Roshni. இன்னைக்கு நம்ம பாஸ்தா வச்சு மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். பாஸ்தா குர்குரே தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். நம்ம ஈவினிங் டீ கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்க போகுது. அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் Crazee Couch Potato சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா வந்து ரீச் ஆகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம பாஸ்தா குர்குரே தான் பண்ண போறோம். இப்போ ஒரு வெசல் எடுத்து அதுல தண்ணியை நம்ம கொதிக்க விடுறோம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்றோம். நான் 2 கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த பாஸ்தா வந்து ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணி வச்சுருக்க பாஸ்தா வந்து ஒரு 7 to 10 minutes வந்து குக் ஆகட்டும். அது வந்து நல்லா குக் ஆகிட்டான்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து அதை கட் பண்ணி பார்க்கணும். அது ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சதுன்னா அது குக் ஆகிட்டேன்னு அர்த்தம். நம்ம பாஸ்தா இப்போ வெந்தாச்சு. இப்போ அதை வடிகட்டிடலாம். இப்போ அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துருக்கேன். அது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கப்ஸ் பாஸ்தாக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளோர் போதும். இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு பாஸ்தாவில் வந்து கவர் ஆகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெசலில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறோம் பொரிக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாஸ்தாவை நம்ம அதில் போடுறோம். இந்த பாஸ்தாலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா நம்ம ஏர்லியராக எடுத்துட்டோன்னா அது வந்து கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும். இப்போ நம்ம கிறிஸ்பியாக வேணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கிறோம். இப்போ பொன்னிறமாக கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துடலாம். இதுவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வத்தல் பொடி, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, அப்புறம் ஜீரக பொடியும் மல்லி பொடியும் இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேறு ஃப்ளேவர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாட் மசாலா, கரம் மசாலா அந்த இதெல்லாம் கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பொடியெல்லாம் நம்ம வந்து பாஸ்தாவில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம அதை வந்து குலுக்கி விட்டால் போதும். எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பாஸ்தாவை நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்டாக இருக்கும். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட முறுமுறு பாஸ்தா குர்குரே ரெடி. இதை பார்த்தீங்களா, கை வச்சு எவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியுதுன்னு. எனக்கு இது இவ்வளோ கிறிஸ்பியாக வேணாம், கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, அப்புறம் கொரியாண்டர் இதெல்லாம் கட் பண்ணி இதில் கொஞ்சம் லெமன் ஊற்றி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிரன்ச்சியாக முறுக்கு மாதிரி சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். மேகி மசாலா இல்லை சாட் மசாலா அந்த மாதிரி கூட நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe to Crazy Couch Potato. Bye bye, this is Roshni, signing off.